ஸோ ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025 எக்ஸாம் May 25 அன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் எல்லா அகாடமிஸுமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமிலேருந்து லான்ச் பண்ணலாம். அந்த சப்ஜெக்ட் வைஸாகவுமே வந்து செலக்டடாக வந்து சம் கொஷின்ஸ் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் கொஷின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 2 தடவை வாஸ்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சம் கொஷின்ஸ் வந்து இன் டெப்த்தாக போயிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம செட் பி அதிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியிற கொஷின்ஸில் சில இது மார்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டான ஆன்சர் கிடையாது. அதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் பாக்ஸில் நான் ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்து பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அவங்க கொஷினில் மார்க் பண்ணியிருக்கிறது அந்த பர்டிகுலர் ஆஸ்பிரண்ட் அது மார்க் பண்ணது. ஸோ அதை எடுத்துக்க வேணாம். ஸோ கமிங் டு ஃபர்ஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து லோக்பால் அண்ட் லோகோ ஆக்டர்ஸ் பற்றி. ஸோ இது பற்றி இம்பாக்ட் ப்ராபபிள்ஸில் ஆல்ரெடி நம்ம நம்ம பாலிட்டியில் இந்த வருஷம் கேட்ட எல்லாத்த பற்றியுமே நம்ம இம்பாக்ட் ப்ராபபிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணி இது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் லோக்பால் லோகோ ஆக்டர்ஸ் வந்து ப்ராபபிள்ஸில் பேசியிருந்தோம். ஸோ கமிங் டு லோக்பால், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். The power of Lokpal applies to public servants of India, but not to Indian public servants posted outside India. So first statement பார்த்தோம்னா அது வந்து இன்கரெக்ட். ஏன்னா லோக்பால் லோகோ ஆக்டர்ஸ் அந்த ஆக்ட் படி வந்து அதோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இன்க்ளூட்ஸ் ஆல் த பப்ளிக் சர்வன்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் தேர் போஸ்டட் வித்தின் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா. இதில் வந்து வெளியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்க்ளூஷன்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். கமிங் டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the chairperson or member shall not be a member of parliament or a member of state legislature of any state or union territory. இது வரைக்கும் வந்து கரெக்ட். அண்ட் ஒன்லி த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வெதர் இன்கம்பன்ட் ஆர் ரிட்டையர்ட் ஹேஸ் டு பி இட்ஸ் சேர்பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ல தான் வந்து செக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இட் இஸ் ட்ரூ. சிட்டிங் எம்பியோ சிட்டிங் எம்எல்ஏவோ வந்து தே கேனாட் பி லோக்பால் மெம்பராக இருக்க முடியாது. பட் கமிங் டு செகண்ட் வந்து சேர்பர்சன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து என்ன இருக்கலாம்னா கேன் பி ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாகவும் இருக்கலாம், இல்லை ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை எமினன்ட் பர்சன் வித் அன் இன்டெகிரிட்டி அண்ட் எக்ஸ்பர்டைஸ் அவங்களாவும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஸோ கமிங் டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, the chairperson or a member shall not be a person of less than 45 years of age on the date of assuming office as the chairperson or member as the case may be. ஸோ யூஸ்வலாக நம்ம நம்பர்ஸ் பார்த்தோன்னே 45 years ஏஜ் மேபி தப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் செட் டு பி ரைட் அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட். ஸோ அவங்க 45 years அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் போட்டிருப்பேன். the chairperson or member shall not be a person of less than 45 years. இது எந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 3 clause 2 clause B ஆஃப் திஸ் பர்டிகுலர் லோக்பால் ஆக்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் ரெக்வயர்ட் இஸ் மெம்பர் ஆகுறதுக்கு லோக்பாலில் வந்து 45 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் கரெக்டாக அதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில். அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ கமிங் டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னாலே உங்களுக்கு வந்து 50-50 இந்த கொஸ்டினில் ஷார்ட் டவுன் ஆயிரும். விச் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ வேணா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பிங்கிறது உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தப்புன்னு முதவே தெரிஞ்சிருந்தா அல்டிமேட்டாக ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் வந்திருக்கும். கமிங் டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், Lokpal cannot inquire into allegations of corruption against a sitting Prime Minister of India. இல்லை அது வந்து தப்பு, அது வந்து பண்ணலாம். சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் லோக்பால் வந்து லோக்பால் டஸ் அலோ என்கொயரிஸ் இன்டு அலிகேஷன்ஸ் அகைன்ஸ்ட் த சிட்டிங் பிரைம் மினிஸ்டர். ஸோ இதில் என்ன கண்டிஷன் இருக்குன்னா, நோ என்கொயரி கேன் பி கண்டக்டட் வித்தவுட் த அப்ரூவல் ஃப்ரம் அ ஃபுல் பெஞ்ச் ஆஃப் லோக்பால். ஸோ லோக்பாலோட ஃபுல் பெஞ்ச் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா என்கொயரி தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 ஒன்லி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அதாவது அந்த 45 years மினிமம் கேட்டகரி அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ பி செட்டில் கொஸ்டின் நம்பர் 58 பாலிட்டிக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66 இன் செட் பி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு பார்டனிங் பவர்ஸ். ஸோ பார்டனிங் பவர்ஸ் கொஸ்டின் ஸோ ஸ்ட்ராங்காக பாலிட்டியில் இருந்தாங்கன்னா பார்டனிங் பவர்ஸ் ஆர்டிகல் 72. அப்போ ஆர்டிகல் 72 பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் வந்து பார்டனிங், கம்யூட்டிங், ரெஸ்பைட், ரெப்ரைவ், ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்டும் நம்ம இம்பாக்ட் ப்ராபபிள்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, அதில் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் ஆஃப் திஸ் பவர் பை த பிரசிடென்ட் கேன் பி சப்ஜெக்டட் டு லிமிடெட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாலிட்டி ஆங்கிள் பார்த்தாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பேசிக் செக்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எந்த ஜட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஜுடிஷியல் ரிவ்யூ சர்டன்லி அது அப்ளை ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கேன் பி ரைட். கமிங் டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரசிடென்ட் கேன் எக்ஸைஸ் திஸ் பவர் வித்தவுட் த அட்வைஸ் ஆஃப் the central government. Central government means Prime Minister assisted by Council of Ministers.
pardoning powers, Article 72 படி, it is to be exercised by the President only on the advice of Prime Minister and Council of Ministers. So செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வித்தவுட் த அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, அதனால அது வந்து தப்பு. கமிங் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சப்ஜெக்ட் டு லிமிடெட் ஜுடிஷியல் ரிவ்யூ தானே. ஸோ லிமிடெட் ஜுடிஷியல்னா எப்போ அப்ளை ஆகும்? அது ஆர்பிட்டரியா இருக்கு, அது வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பா ஜுடிஷியல் ரிவ்யூ உள்ள வரும். ஸோ அதனால தான் அவங்களே வந்து லிமிடெட் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஆன்சர் இஸ் one only. So explanation பாருங்க. pardoning power article 72 it is not absolute. The supreme court எந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சொல்லிருப்பாங்க அப்படின்னா 2006ல டிப்பூரு சுதாகர் vs கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல 2006ல வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பெர்மிசிபிள் பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ல. ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டெசிஷன் வந்து ஆர்பிட்டரியா இருக்கு, மாலஃபைடா இருக்கு, இல்ல வந்து irrelevant கன்சிடரேஷன்ஸோட இருக்கு அப்படின்றப்போ லிமிடெட் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் எந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ சுதாகர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல 2006லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி கேபினட் அட்வைஸ் தான், இட் இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். ஸோ அதை பொறுத்து தான் ஒரு பார்டனிங் பண்ணலாமா இல்லையாங்கிறது முடிவு செய்யப்படும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு செட் பியில் கொஸ்டின் நம்பர் 66 பாலிட்டி கொஸ்டின் வந்து ஆன்சர் இஸ் அகைன் A one only. ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த பாலிட்டி கொஸ்டின் செட் பியில் வந்து கொஸ்டின் நம்பர் 67. இது வந்து பார்லிமெண்ட் பற்றியும் இம்பேக்ட் ப்ராப்ளம்ஸில் காம்ப்ரிஹென்சிவாக நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், on the dissolution of the House of People, the Speaker shall not vacate his or her office until immediately before the first meeting of the House of People after the dissolution. இது லக்ஷ்மிகாந்த்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட். இது வந்து எல்லா நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல அப்படியே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி யூபிஎஸ்சி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஏன்னா ஸ்பீக்கர் வெக்கேட் பண்ண அவசியம் இல்லை, இன்டர்ரெக்ட் நம்ம அதை வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸ்பீக்கர் வந்து வெக்கேட் பண்ண மாட்டார். ஸோ கமிங் டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அக்கார்டிங் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, a member of House of People on being elected as president shall resign from his or her political party immediately. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஜென்ரலா இந்தியன் பாலிட்டியில வந்து கான்ஸ்டியூஷன் மேல ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா தட் மைட் பி இன்கரெக்ட். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆங்கிள். செகண்ட் ஆங்கிள், when it comes to knowledge of Indian polity, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த அளவுக்கு ஸ்பீக்கர் வந்து நியூட்ரலா இருக்கணும். ஆனா நியூட்ரலா இருக்கிறத காமிக்கிறதுக்காக அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து ரிசைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க நியூட்ரல் ஆக்ட் பண்ணா போதும், அது நாலேஜ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து விட்டா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் இஸ் 1 and 3. ஸோ கமிங் டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட், lengthy statement, the Speaker of the House of the People may be removed from his or her office by a resolution of the House of People passed by majority of all the then members of the House, provided that no resolution shall be moved unless at the given of the intention to move resolution. அந்த 14 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் 94, ஆர்டிகல் 94லேயே வந்து ஸ்பீக்கர் வந்து அந்த டேர்ம் முடிஞ்சாலும் அவர் வந்து இருப்பார் அப்படிங்கிறது ஆர்டிகல் 94ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் எதுவுமே அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்க வந்து ரிசைன் பண்ணணும் பார்ட்டி மெம்பர்ஷிப்ல இருந்து. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் ரெக்வயர்ஸ் ரெசல்யூஷன் பாஸ் பை மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த லோக்சபா மெம்பர்ஸ் 14 days நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 only. இதில் நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்திருந்தாலே ஆன்சர் வந்திருக்கும். ஸோ கம்மிங் டு செட் பியில் இருக்கிற 68th கொஸ்டின் பாலிட்டி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். If any question arises, first statement, if any question arises as to whether a member of House of the People has become subject to disqualification under the 10th schedule, 52nd Amendment Act 1985. So 10th schedule, the President's decision in accordance with the opinion of Council of Ministers shall be final. So when it comes to normal MP disqualification, member of parliament ஓட normal disqualification, அப்போ பிரசிடென்டோட டெசிஷன் வந்து ஃபைனலாக இருக்கும். அதோட அப்பீல் எங்கே போகும்னா ஹைகோர்ட்டுக்கு போகும். பட் when it comes to anti-defection law, 10th schedule படி anti-defection law அப்படி வரும்போது the decision of speaker or chairman will be final. So அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரசிடென்ட்னு கொடுத்துருக்காங்க, அப்போ it is incorrect statement. Second statement, there is no mention of the word political party in the Constitution of India. So first இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், there is no mention, சொல்லவே இல்லை கான்ஸ்டியூஷன்ல அப்படிங்கிறது. ஓகே, இந்த இடத்துல டவுட் வரலாம், ஒருவேளை கான்ஸ்டியூஷன்ல சொல்லவே இல்லையான்னு. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல சொல்லலையா அப்படின்னு கேட்டா there are chances that ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல சொல்லாம இருக்கிறதுக்கு. ஏன்னா 10th schedule வந்து நம்ம லேட்டாக தான் ஆட் பண்ணோம், அதில் தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அது வந்து சென்ட்ரல் ஆக்ட், அந்த மாதிரி நம்ம எனாக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வந்து அந்த இடத்துல டவுட் வரலாம். பட் இந்த இடத்துல ஜென்ரலாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. 10th schedule எக்ஸ்பிளிசிட்டா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஆன்டி டிஃபெக்ஷன்ல அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். அப்போ 68th கொஸ்டின் செட் பி, அதில் பாலிட்டிக் வந்து ஆன்சர் neither 1 nor 2. ஸோ இதில் நான் எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் எனி கொஸ்டின் arises MP disqualification at 10th schedule, the decision of the speaker or chairman will be final.
ஸோ அது அண்டர் ஆர்டிகல் பிரசிடென்ட் வந்து எப்போ எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும்னா அண்டர் ஆர்டிகல் 102 103 கீழே வந்து அவர் எம்பி டிஸ்குவாலிஃபை ஆகும்போது பிரசிடென்ட் முடிவெடுப்பார். மற்ற டைமில் வந்து இட் ரெஸ்ட் வித் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி 10 ஸ்கெடியூலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் டெல்லி, நெய்தர் ஒன் நாட் டூ. கமிங் டு செட் பி 69th கொஸ்டின். Consider the following statements. இது வந்து assertion reasoning based. Statement 1. In India, state governments have no power for making rules for grant of concession in respect of extraction of minor minerals, even though such minerals are located in their territories. So, first இதில் பார்க்க வேண்டியது minor minerals வந்து ஆல்ரெடி 2021ல யூபிஎஸ்சியில் மைனர் மினரல்ஸ் பற்றி கொஸ்டின் வந்திருக்கும். அது ஸோ பிவிக்யூட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் நோ பவர். போன கொஸ்டின்ல பார்த்த மாதிரியே நோ, இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித், இட் ஹாஸ் நத்திங் மென்ஷன். ஸோ நோ. ஸோ செகண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பிரசிடென்ட், கவர்னர், அந்த மாதிரி நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனை, நேம் ஆஃப் அந்த அந்த பொசிஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பவர் இருக்கா இல்லையா? பவர் இருக்கு. Coming to second statement, in India, the central government has the power to notify minor minerals under relevant law. இது PVQ influence. So previous question last 5 years 6 years analyze பண்ணியிருந்தா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஷுவராக வந்து போட்டிருக்கலாம். அது பார்க்காட்டியும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். as per section 15 of the MMDR Act 1957, அதுபடி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் have the power to make rules regarding minor minerals. என்னென்ன பண்ணலாம்னா கிராண்டிங் மைனிங் லீசஸ், குவாரிங் லீசஸ், அப்புறம் ராயல்டிஸ், கன்செஷன் பற்றி ஸ்டேட் கவர்மெண்ட்டே முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் இல்லாமல் மைனர் மினரல்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறப்போ அவங்க முடிவு எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கமிங் டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அதே MMDR ஆக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எது மைனர் மினரல்ஸ்ங்கிறது நோட்டிஃபை பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்டர்சேஞ்சிங் ஆஃப் த டெசிக்னேஷன். ஸோ இந்த கொஸ்டின் அப்படி ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ ஆன்சர்ஸ் டெல்லி. ஃபர்ஸ்ட் இன்கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் டெல்லி, டி, ஆப்ஷன் டி. ஸோ கமிங் டு செட் பி கொஸ்டின் நம்பர் 81. ஸோ 81ல பார்த்தோம்னா இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். பாலிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், an ordinance can amend any central act. Second statement, an ordinance can abridge a fundamental right. Third statement, an ordinance can come into effect from a backward, which means retrospective-ஆ இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எனி சென்ட்ரல் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு சொல்லி இதை இந்த இடத்துல எடுக்க முடியாது. இந்த இடத்துல நாலேஜ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நாலேஜ் கம்ஸ் ஃபர்ஸ்ட்ங்கிறப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். அண்ட் ஆர்டினன்ஸ் கேன் அப்ரிட்ஜ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டினன்ஸ் கேனாட் டேக் அவே ஹே ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம், சென்ட்ரல் ஆக்டை அமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர்டினன்ஸ் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக இருக்கலாம், அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னபடி ஃபண்டமெண்டல் ரைட்டை எடுத்து விட முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 ஒன்லி. ஸோ எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஆர்டிகல் 123 படி ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் படி பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வரலாம். அது சேம் எஃபெக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு அது இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்டை ரிப்பீலும் பண்ணலாம், அமெண்டும் பண்ணலாம். ஸோ அடுத்து கமிங் டு செகண்ட் வந்து ஆர்டிகல் 13 படி நம்ம ஆர்டிகல் 13 என்னது, ஆல் லாஸ் தட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் ஆர் வித் டெரோகேட்டிவ் ஃபண்டமெண்டல் ரைட் ஷால் பி வாய்ட். ஸோ அதுபடி ஒரு ஆர்டினன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லாம் ஜஸ்ட் லைக் தட் எடுக்க முடியாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஆர்டினன்ஸ் கேன் பி ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1 and 3 ஒன்லி. ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 82, செட் பி, பாலிட்டி. Pairing based, match the following based. So Arunachal Pradesh, the capital is named after a fort and the state has 2 national parks. ஸோ இது பாலிட்டியை விட என்விரான்மெண்ட்டில் நேஷனல் பார்க்ஸ் படிச்சிருந்தா ஷுவராக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளால கிராக் பண்ண முடியும்னா அருணாச்சல் பிரதேசில் இருக்கிறது 2 தான். ஒன்று நந்தபா நேஷனல் பார்க்கு, இன்னொன்று மௌலிங் நேஷனல் பார்க்கு. ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் ஃபேக்ட். ஸோ அங்கே வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா அவங்களே வந்து 2 நேஷனல் பார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ், ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ கமிங் டு செகண்ட் பேர், நாகாலாந்து. இந்த ஸ்டேட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தான் குழப்பம். பட் திரிபுரா வந்து பார்ட் சி ஸ்டேட்டுங்கிறது ஜென்ரலாக லட்சுமிகாந்த் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நாகாலாந்து வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 16th ஸ்டேட்டாக வந்து வந்திருக்கும். என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 13th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. ஸோ த ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து இன் 1962 ப்ரொவைடட் லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் இட்ஸ் ஃபார்மேஷன். பார்ட் 3 இது பேர் 3 பார்த்தோம்னா திரிபுராவுக்கு பார்த்தோம்னா அது இனிஷியலாக ஒரு பார்ட் சி ஸ்டேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டரியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட் கூட அதுக்கு கொடுத்தாங்க. ஸோ இங்கே 3 பேருமே கரெக்ட். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இந்த 3 பேரிங்ல வந்து ஆல் த அபோவ் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற டவுட் இருக்கும். இந்த இடத்துல ஆல் த அபோவ் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் செட் பில நெக்ஸ்ட் பாலிட்டி கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 84. ஸோ கொஸ்டின் நம்பர் 84ல அகைன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸாகவே வருது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன்ஸ் தட் இன் சர்டன் ஸ்பியர்ஸ் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஆக்ட்ஸ் இன் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் டிஸ்கிரிஷன். ஸோ வாசிக்கிறோம், எக்ஸ்பிளிசிட்லின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, எலிமினேட் பண்ணிடலாமான்னு கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல
பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்குமான அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் நம்ம இம்பாக்ட் ப்ராபபிள்ஸ்ல இதை பத்தின வீடியோ தெளிவாக போட்டிருந்தோம். ஸோ டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். பிரசிடென்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷனே கிடையாது, ஒன்லி சிச்சுவேஷன் டிஸ்கிரிஷன். when it comes to கவர்னர், கவர்னருக்கு கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷனும் இருக்கு, சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the constitution of India explicitly mentions that in certain spheres the governor of state can in certain sphere. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னதான் எக்ஸ்பிளிசிட்லி கொடுத்தாலும் in certain spheresங்கிறது that avoids extreme statement. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், அது நாலேஜ் வைஸ் பார்த்தாலும் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் வைஸ் ரீட் த்ரூ த லைன்ஸ் போனாலும் அது வந்து certain spheresல எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷன் கவர்னருக்கு இருக்கு. ஸோ that statement becomes correct. Coming to second statement, the president of India can of his or own reserve a bill passed by a state legislature for his or her consideration without it being forwarded by the governor of the state. So இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் காமன் சென்ஸ்ல யோசிச்சு பார்த்தோம்னா 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஸோ ஒரு பிரசிடென்ட் தான் இருக்காங்க. ஸோ 28 ஸ்டேட்ல பாஸ் பண்ற பில், 8 யூனியன் டெரிட்டரியில் ஒருவேளை அவங்க லெஜிஸ்லேச்சர் இருந்துச்சுன்னா அவங்க பாஸ் பண்ற பில், ஸோ அது ஒவ்வொன்றத்தையும் பிரசிடென்ட் போய் பார்த்து எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஸோ பிரசிடென்ட் அவங்களோட ரோலே வந்து இங்கே ரீடிஃபைன் ஆகுதுல. ஸோ அது லாஜிக்கலாக இட் பிகம்ஸ் இம்பாசிபிள். ஸோ கம்மிங் டு கான்ஸ்டியூஷன் வைஸ் பார்த்தனாலுமே கான்ஸ்டியூஷன் அப்படி எதுவுமே சொல்லல. கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து பிரசிடென்ட் வந்து செக் பண்ணி இது பண்ணலாமே தவிர பிரசிடென்ட் அவங்களா வந்து டிஸ்கிரிஷனரி பவர் யூஸ் பண்ணி அவங்களா அதை ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஆன்சர் வந்து ஒன் ஒன்லி. ஸோ இன் திஸ் வீடியோ நம்ம ஃபியூ பாலிட்டி கொஷின்ஸ் இன் 2025 கேட்டிருந்ததை நம்ம வந்து நாலேஜ் வச்சும் அப்ரோச் பண்ணோம், லாஜிக்ஸ் வச்சும் அப்ரோச் பண்ணோம், இல்லை அந்த ரீட் த்ரூ த லைன்ஸ் அந்த இதை வச்சும் நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ பார்ட் 2ல வந்து ரிமைனிங் பாலிட்டி கொஷின்ஸ் அண்ட் அதர் ஜென்ரல் கொஷின்ஸை நம்ம பார்ப்போம். ஸ்டே டியூன். ஸோ இந்த ப்ரிலிம்ஸில் நம்ம இப்படி பண்ணுற அனாலிசிஸ் வந்து நீங்கள் அடுத்து எடுக்கிற மார்க் டெஸ்ட், ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் 2026 ப்ரிலிம்ஸ், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது பாலிட்டி செக்ஷன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அந்த இடத்துல நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் லைக் த சயின்ஸ் அண்ட் டெக்லையோ என்விரான்மெண்ட்லையோ நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி எலிமினேட் பண்ண முடியாதுங்கிறது இந்த அனாலிசிஸ் மூலியமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ 2026 கொடுக்குற ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை பார்த்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம எடுத்து எலிமினேட் பண்ணியிருக்கோம், கரெக்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இந்த இடம் கொடுத்த ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கீ செக் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் வந்து they would have not given. ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் யூஸ் பண்ணி எது ரைட் எது ராங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.